கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவனுடைய பாதத்திலே கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேதவசனம் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 28வது வேதவசனத்தை ஒருவர் சத்தமாய் நாம் வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 28வது வேதவசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான் என்று சொல்லி இந்த வேதவசனத்துல நாம் வாசிக்கிறோம். இந்த சீமோன் பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை நாங்கள் பின்பற்றினோமே என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? நீங்க அந்த ஸ்தோத்திரம் 17வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தா, ஒரு நாள் இயேசு அவர் வழியில அவர் நடந்து போய்கொண்டே இருக்கிற நேரத்துல ஒரு மனிதன் என்ன செய்தான்னா, அவன் புறப்பட்டு வந்து அவன் இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவரை பார்த்து சொல்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை நான் சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டான். இயேசு அவனை பார்த்து சொன்னார், சரி, உன்னை நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுகிறாயா? அப்படியான நியாய பிரமாணத்துல என்ன எழுதி இருக்கிறது? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன் சொன்ன, ஆண்டவரே, இதெல்லாம் நான் சின்ன பிராயத்திலிருந்தே என்ன செய்திருக்கிறேன், நான் கற்றிருக்கிறேன், இவைகளை நான் கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறான். அவன் மேல இயேசு அன்பு கூர்ந்தாராம். அல்லேலூயா. இவ்விதமாக அவன் சொன்ன வேளையில அவன் மேல அன்பு கூர்ந்து, அப்படியானா இவனிடத்துல என்ன இல்லை? விபச்சாரம் இல்லை, களவு இல்லை, பொய் சாட்சி இல்லை, வஞ்சனை இல்லை, தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறான், பொறாமை இல்லை, அநேக பாவங்கள் இவனுடைய வாழ்க்கையில நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான பாவங்கள் ஒன்றும் இவனுடைய வாழ்க்கையில இல்லை. ஆகையினால கர்த்தர் இவன் மேல அன்பு கூர்ந்து அவனை பார்த்து சொன்னார், இன்னும் ஒரு குறை உன்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. அதையும் நீ செய்தாதான் என்ன செய்ய முடியும்? நீ பரலோக ராஜ்யத்துல அந்த நித்திய ஜீவனை நீ சுதந்தரிக்க முடியும். இவைகள் மட்டும் நீ செய்யாம ஒரு ஜீவியத்துல பரிசுத்தமாக நீ ஜீவித்தால் மாத்திரம் போதாது, இன்னும் ஒரு குறை இருக்கிறது, அதையும் கூட நீ செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லும்படி சொன்னார். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. 21வது வசனம், நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடே போய்விட்டான் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். இயேசு அவனை பார்த்து சொன்னார், ஸ்தோத்திரம், உனக்கு உண்டாகி இருக்கிறவைகளை, ஏன்னா அவனுக்கு நிறைய ஆஸ்தி இருக்கு, பெரிய ஒரு கோடீஸ்வரன், நிறைய சொத்தெல்லாம் அவனுக்கு இருக்கிறது. ஆனா பாருங்க, நிறைய சொத்து நிறைய ஆஸ்தி இருந்தும் கூட உலகத்தார் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, எச்சரிக்கையால காக்கா விரட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை போல ஒரு சோபம் பாருங்க. நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பாவம் ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரம். எந்த உபச்சாரமோ களவோ பொய்யோ ஒன்று இல்லை. தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறான், எல்லா காரியமும் இருக்கிறது. ஆனா தன்னுடைய வாழ்க்கையில பாருங்க, நன்மை செய்கிறதான ஒரு பழக்கம் அவனுடைய வாழ்க்கையில இல்லை. யாருக்குமே அவன் என்ன செய்ய மாட்டானா, அவ்வளவு ஆஸ்தி இருந்த பிற்பாடு, அவ்வளவு பெரிய ஒரு கோடீஸ்வர பிரபுவா இருந்த பிற்பாடு
யாருக்கும் நன்மை செய்கிற பழக்கம் அவனுடைய வாழ்க்கையில இல்லை. ஆகையினாலதான் இயேசு அதை அறிந்து அவனை பார்த்து சொல்கிறார், நீ நித்திய ஜீவனில் பிரவேசிக்கணும்னு சொன்னா உனக்கு நிறைய ஆஸ்தி சேர்த்து வைத்திருக்கிறாயே, இவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு பின்பு சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல ஒரு குறிப்பா ஒரு வார்த்தை பாருங்க, நீ பரலோக ராஜ்யத்திற்கு வரணும்னா நீ சிலுவையை சுமந்து கொண்டு வந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு நிறைய ஆஸ்தி இருக்கிறதுனால, அந்தஸ்து இருக்கிறதுனால, செல்வம் இருக்கிறதுனால உன்னுடைய காரியங்களை எல்லாம் அந்த பணத்தை வைத்து, உன்னுடைய ஆஸ்தியை வைத்து, செல்வத்தை வைத்து செய்கிறதுனால நீ எப்படி இருக்கிறாய்? சுகமுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இல்லை, எது வந்தாலும் பணத்தை வைத்து நாம சாதித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆகையினால சிலுவையை சுமக்கணும்னா உன் வாழ்க்கையில நீ கஷ்டப்படணும். இல்லையா? கஷ்டப்பாடுகள் தான் சிலுவையாய் இருக்கிறது. வாழ்க்கையில பல காரியங்கள்ல, பல சோதனைகளில, பல பாடுகளில, பல துன்பங்களில, பல வியாதிகளில, பல தேவைகளுக்கு மத்தியில என்னை செய்வேன் சொல்லி கலங்குகிறது. பல நிந்தைகள், பல அவமானங்கள், தன்னுடைய வாழ்க்கையில உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையே வெறுத்து அனுதினமும் கர்த்தர் என்னைக்கு அழைப்பார், இப்படியாயிலும் நான் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடும் சொல்லி வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பாடுகளை அனுபவித்து சகித்து கொண்டு வாழ்கிற கிறிஸ்துவுக்காக அப்படிப்பட்ட பாடுகளை அனுபவித்து சகித்து கொண்டிருக்கிற வாழ்க்கை தான் சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிற அனுபவமாய் இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், நீ இதெல்லாம் ஆஸ்தி நிறைய வச்சிருக்கிறதுனால ஒன்னால சிலுவையை சுமக்க முடியல. எது வந்தாலும் என்னுடைய ஆஸ்தியை வைத்து, என் பணத்தை வைத்து, எனக்கு சொத்து இருக்கிறது, இதை வைத்து நான் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி எண்ணுகிறாய். ஆகையினால ஒண்ணு பண்ணு, நீ பரலோகத்துக்கு வரணும்னா உன் ஆஸ்தியை விற்று என்ன செய், ஏழைகளுக்கு கொடு. அப்போ பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் நிறைய இருக்கும். இல்லையா? இப்போ ஒரு ஜீவியத்துல பாவம் இல்லாவிட்டாலும் பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் இல்லாமல் இருக்கிறது. ஆகையினால பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் வேண்டுமானால், நீ பரலோகத்துக்கு வர வேண்டுமானால் ஸ்தோத்திரம், உன் ஆஸ்தியை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். இந்த வார்த்தையை அவன் கேட்டவுடனே அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக, ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாக அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டதுனால இயேசு இப்படி சொன்ன உடனே பாருங்க, அவன் துக்கத்தோடு என்ன செய்தானா, அவன் திரும்பி போனான். ஏன்னா ஸ்தோத்திரம், அவனுடைய ஆஸ்தியை விற்பதற்கு மனம் இல்லை. தன்னுடைய ஜீவியத்துல இயேசு இப்படி சொன்ன பிற்பாடு தன் ஆஸ்தியில கொஞ்சத்தை ஆகிலும் அவன் விற்று ஏழைகளுக்கு கொடுப்போமே, பரலோகத்துல நான் பொக்கிஷத்தை சேர்ப்போமே என்கிறதான அந்த எண்ணம் அவனுக்கு வராததுனால அவன் துக்கத்தோடு என்ன செய்தானா, அவன் திரும்பி போனான். அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், தனக்கு பின் சொல்லுகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதை பார்க்கலும் ஊசியின் காதுல ஒட்டகம் நுழைவது எளிதாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, ஊசிக்க காதுல ஒட்டகம் நுழையுமா? ஸ்தோத்திரம். இதே போலதான் அநேக ஐஸ்வர்யவான்கள் தங்களுடைய வாழ்க்கையில தன்னுடைய செல்வ பெருக்கினால அவர்கள் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தரித்திரரை நினைக்கிறதில்லை. ஸ்தோத்திரம். பரலோகத்துல தனக்கு பொக்கிஷத்தை அவர்கள் சேர்த்து வைக்கிறதில்லை. இது ஆகையினால இயேசு சொல்கிறார், அவர்கள் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது அரிது என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். இந்த வார்த்தையை இயேசு சொன்ன உடனே பாருங்க, சீசர்களுக்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு சீமோன் பேதுரு கேட்கிறான், பாருங்க, அப்படியானா யாரு தான் ரட்சிக்கப்பட முடியும்? யாரு தான் பரலோகத்துக்கு வந்து சேர முடியும்? இந்த மனுஷன்ட்ட ஒரு பாவம் தான் இல்லையே, எவ்வளவு அவன் பரிசுத்தமா ஜீவிக்கிறான், பக்தியா ஜீவிக்கிறான். இவ்வளவு பரிசுத்தமாக பக்தியாய் ஜீவிக்கிற இந்த மனுஷனுக்கு பரலோகத்துல இடம் இல்லைன்னா அப்ப யாருதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளால பிரவேசிக்க முடியும் என்று சொல்கிறார். ஆண்டு சொல்லுற, மனுஷனால கூடாதது ஆனா தேவனால கூடும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்பொழுதுதான் சீமோன் பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, அப்படியானா அந்த மனுஷன் ஆஸ்தியெல்லாம் என்ன செய்யணும்,
விற்று கொடுத்துட்டு வந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லுகிறேன். அப்படியானா இதோ நான் எல்லாவற்றையும் விட்டு விட்டு நாங்க வந்திருக்கிறோமே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லி அவன் சொல்ல தொடங்கினான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில நாம் கிறிஸ்துவுக்காக நம்முடைய வாழ்க்கையில விட வேண்டிய சில காரியங்களை நாம் விட்டால் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை அவர் தருகிறார்? பரலோராட்சியத்தை தருகிறார். ஆனால் அதே நேரத்துல பூலோகத்துல நாம் கிறிஸ்துவுக்காக சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் விட ஆரம்பித்தால் இந்த பூலோகத்திலும் கர்த்தர் நம்மை வெறுமையாய் விடுகிறது இல்லை. இந்த பூலோகத்திலும் தெய்வம் நம்மை கைவிடுகிறது இல்லை. கிறிஸ்துவுக்காக ஒரு பாடல் கூட உண்டு, உறக்கம் தெரிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை என்கிறதான அந்த பாடல்ல கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராட்சிய மேன்மைக்காய் கஷ்டப்பட்டவர்கள் நஷ்டப்பட்டதும் இல்லை என்று சொல்லி அந்த பாடலின் ஒரு சரணம் அபிதமாய் சொல்லுகிறது. ஆமாம், கிறிஸ்துவுக்காக தன் வாழ்க்கையை இழந்த ஒருவரையும் கர்த்தர் வெட்கமடைய விட மாட்டாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தின் மேன்மைக்காக தன்னுடைய வாழ்க்கையில பிரயாசப்பட்ட ஒருவரையும் கர்த்தர் நஷ்டமடைய அவர் விடுகிறது இல்லை என்று சொல்லிதான் பக்தர்களை பாடியிருக்கிறார்கள். வேதமும் அதைத்தான் சொல்கிறது. வேதத்துல பலர் தன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை அவர்கள் விட்டார்கள். விட்டவர்களை தேவன் வெட்கமடைய விடல. அவர்களை கர்த்தர் இந்த பூமியிலும் கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அதே நேரத்துல பரலோக ராஜ்யத்தை கூட கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யார் யார் என்னென்ன காரியங்களை விட்டார்கள்? ஒரு 3 பேருக்கு வாழ்க்கையை மட்டும்தான் இந்த நாளில நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். முதலாவதாக இந்த வார்த்தையை சொன்ன ஆண்டவரே, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றணுமே என்று சொல்லி பேதுரு சொல்ல தொடங்கினானே. அந்த பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில அவர் என்ன விட்டு வந்தார்? வேதம் என்ன சொல்லுகிறது? லூக்கான சுவிசேஷம் அதனுடைய 5வது அதிகாரம், லூக்கான சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 10, 11 வேத வசனங்களை நான் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. லூக்கான சுவிசேஷம் 5வது அதிகாரம் 10, 11 வேத வசனங்களை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையில கொண்டு வந்து நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இங்க சீமோன் பேதுரு அவர் ஏற்கனவே சொன்னது போலவே இந்த வசனத்துல நான் வாசிக்கிறோம் பாருங்க. எல்லாவற்றையும் விட்டு இயேசுக்கு பின் சென்றானாம். எல்லாவற்றையும் விட்டான் என்று சொன்னால் எதெல்லாம் விட்டார்? ஒரு காலத்துல ஸ்தோத்திரம், அந்த சீமோன் பேதுரு அவன் இரவெல்லாம் மீன் பிடிப்பதற்காக பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அவனுடைய வலையில் அகப்படல. காலையில் அதிக துக்கத்தோடு தன்னுடைய வலையை அவன் அலசி கொண்டே இருக்கிறான். அந்த நேரத்துல தான் இயேசு கிறிஸ்து முதலாவது அவனை சந்திக்கிறார். அவனை சந்தித்து இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், சீமோனே, உன் படகுல எனக்கு நீ இடம் தருவாயா? இந்த படகுல நான் ஏறலாமா என்று சொல்லி கேட்ட பொழுது படகுல இயேசுக்கு இடம் கொடுத்தான். அதை சற்று கரையிலிருந்து நீ கொஞ்சம் ஆழத்துல கொஞ்சம் தள்ளு அப்படி என்று சொன்ன வழியில அப்படியே இயேசுவை படகுல வைத்து கொண்டு அவன் தள்ளி கொண்டு போனான். இயேசு படகுல இருந்து பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா. அன்றைக்கு தான் சீமோன் பேதுரு இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கத்தை முதலாவது அவன் கேட்கிறான். பாருங்க, அந்த பிரசங்கத்தை அவன் கேட்கும் பொழுது அவன் உள்ளத்துல இயேசுவின் பிரசங்கத்தினால தொடப்பட்டான். உள்ளத்துல இயேசுவின் பிரசங்கத்தினால தொடப்பட்டதுனால அவனுடைய வாழ்க்கையில இயேசுவை விசுவாசிக்க அவன் ஆரம்பித்தான். ஆகையினாலதான் இப்போ அந்த பிரசங்கத்தை இயேசு முடித்தார்.
இயேசு பிரசங்கம் முடித்த வேளையில இப்பொழுது ஸ்தோத்திரம் சீமோன் பேதுருவை பார்த்து சொன்னார், நீ ஆழத்துல தள்ளி கொண்டு போய் ஒரு வலையை போடு என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். சீமோன் சொல்லுகிற, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் இரவெல்லாம் நான் மீன் பிடித்து ஒரு மீன் கூட அகப்படல. பகலில இந்த கலிலேயா கடல்ல பகல்ல என்ன செய்ய முடியாது, மீன் பிடிக்க முடியாது. நீரோ இரவெல்லாம் நான் வலை வச்சு ஒரு மீன் கூட கிடைக்காம இருக்கிற நேரத்துல இப்பொழுது இந்த பகல்ல ஆழத்துல போய் உன் வலையை போடுன்னு சொல்லுகிறீரே என்று சொன்னான். இயேசு சொன்ன வார்த்தைக்கு, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின் படியே நான் செய்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு அவன் அப்படியே கீழ்ப்படிந்தவனாய் தன்னுடைய வாழ்க்கையில அவன் அந்த வலையை என்ன செய்தான், அவன் விரிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. ஆழத்துல தள்ளி கொண்டு போய் அவன் வலையை விரித்தால் வலையை இழுக்க முடியாத அளவுக்கு திரளான மீன்கள் அந்த வலையில் அகப்பட்டது. அல்லேலூயா. பாருங்க, கஷ்டப்பட்டு அந்த வலையை இழுத்து அதுல இருக்கிற மீன்களை எல்லாம் அவனுடைய படகுல ஏற்றுனா, படகு கொள்ளல, சீமோனுடைய படகு அந்த மீன் கொள்ளல. பாருங்க, அந்த அளவுக்கு திரளா ஏறி விட்டது. படகு அந்த தண்ணிக்கு பக்கத்துல கிட்ட நெருங்கி வருது, அமிழ்ந்து விடுங்கிற நிலையில லோடு ஓவர்லோடுல அமிழ்ந்து அப்படி வருகிறது பாருங்க. ஆனா இன்னும் மீன் என்ன செய்கிறது, வலையில இருக்கிறது. அப்பொழுது அவருடைய நண்பர்கள் படகை கூட என்ன கைசையை காட்டி அழைத்து அவர்களுடைய படகை கூட முழுவதுமாக நிரப்பினானாம். அல்லேலூயா. அவருடைய படகை கூட முழுவதுமாய் நிரப்பினான். இப்ப பாருங்க, 2 படகு நிரம்பத்தக்கதான மீனோட ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இப்ப கரையில வந்துகிட்டே இருக்கிறான். பாருங்க, அவன் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா அவன் கரையில வந்துகிட்டே இருக்கிற நேரத்துல இப்ப இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லுகிறாரு, உன்னை நான் இன்று முதல் எப்படி மாற்றப் போகிறேன், மனுஷரை பிடிக்கிறவனாய் நான் மாற்றுவேன் சொன்னார். அல்லேலூயா. நீ மீன் பிடிக்கிறவனாக அல்ல, மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று சொன்ன மாத்திரத்தில் தானே இது ஆண்டவர் அவனை அழைக்கிறதான ஊழியத்துக்கு அழைக்கிறதான ஒரு அழைப்பாக காணப்பட்டது. உடனே அவன் என்ன செய்தான் பாருங்க, அவ்வளவு மீன் கிடைச்சிருக்குது பாருங்க. ஸ்தோத்திரம். முதல்ல ஒண்ணு இல்லாம ஒரு மீன் கூட இல்லாம இருந்தது. இப்ப 2 படகு நிரம்பி வழியத்தக்கதாக மீன் என்ன செய்திருக்கிறது, திரளாக கிடைச்சிருக்கிறது. அந்த மீன் 2 படகு நிறைய உள்ள மீனை அப்படியே அந்த படகை அப்படியே கொண்டு வந்து கரையில் அந்த மீனோட அப்படியே விட்டு படகை விட்டு 2 லோடு மீனை அப்படியே விட்டு இயேசுவுக்கு பின்னே இறங்கி அந்த உடுத்திருக்கிற துணியோட இயேசு பின்னால போய்விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆகையினாலதான் அந்த சீமோன் பேதுரு சொல்கிற, ஆண்டவரே உமக்காக நம்ம எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, ஸ்தோத்திரம். நீ சொன்ன மாத்திரத்தில் தானே மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று சொன்ன மாத்திரத்தில் தானே எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே என்று சொல்லுகிறான். பாருங்க, அவ்விதமாக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து மனுஷரை பிடிப்பனாய் இருப்பாய் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் இறங்கி வந்ததுனால பாருங்க, வேதத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனை வெட்கப்பட விடல. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த வார்த்தையை விசுவாசித்து அவன் இறங்கி எல்லாவற்றையும் விட்டு வந்தானோ அந்த வார்த்தையில கர்த்தர் அவனை என்ன செய்தார், அவனை ஆசீர்வைத்து அவனை கனப்படுத்த தொடங்கினார். வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 41வது வசனத்தை நான் வாசித்து பார்த்தால், அன்றைய தினம் பேதுரு பிரசங்கித்த வேளையில முதல் பிரசங்கம், அப்பந்தான் பரிசுத்தாவியை பெற்று முதல் முறையாய் பிரசங்கிக்கிறான். பாருங்க, முதல் முறையாக அவன் பிரசங்கிக்கிறதான அந்த முதல் பிரசங்கத்துல 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்களாம். அல்லேலூயா. முதல் பிரசங்கத்திலேயே 3000 பேர் மனம் திரும்பி அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்து என்ன செய்தார்களாம், 3000 பேர் சபையில சேர்க்கப்பட்டார்களாம். பாருங்க, அடுத்து 2வது பிரசங்கத்தை பண்ணுகிறான். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசித்து பார்த்தால், அவன் வசனத்தை கேட்டு விசுவாசித்தவருடைய தொகை 5000 இருந்ததாம். அல்லேலூயா. பாருங்க, உலகத்திலேயே
எங்கேயும் ஒரே பிரசங்கத்துல ஒரே நாள் ஒரே பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த சரித்திரம் கிடையாது. ஸ்தோத்திரம். ஒரே நாள் ஒரே பிரசங்கத்தை கேட்டு ஒரு மனுஷனுடைய ஒரே பிரசங்கத்தை கேட்டு 5000 பேர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விசுவாசிகளாய் மாறின சரித்திரம் கிடையாது. ஆனால் கர்த்தர் அவனை எப்படி உன்னை மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவாய் என்று சொன்னாரோ, ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவை எல்லாவற்றையும் விட்டு வந்ததுனால கர்த்தர் அவனை அந்த அளவுக்கு திரளான மனிதர்களை இயேசுவுக்காக பிடிக்கிற ஒரு வல்லமையான பாத்திரமாய் கர்த்தர் அவனை உபயோகப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், திரளான புருஷர் ஸ்திரீகள் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அவன் பிரசங்கம் பண்ண 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 பாருங்க, இப்போ திரளான புருஷர்கள், அல்லேலூயா, திரளான புருஷர்கள் ஸ்திரீகள் அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு என்ன செய்தார்களாம்? கர்த்தர் பக்கமாக சேர்த்து கொள்ளப்பட்டார்களாம். பாருங்க, இந்த பூமியில அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய படகையும் 2 படகு நிறைய மீனையும் அப்படியே கிறிஸ்துவுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து விட்டு அவன் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து அவன் வந்ததுனால கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் அவனுக்கு கொள்ளை பொருளாய் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அந்த பேதுருவை கொண்ட ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்தார். பாருங்க, பேதுரு சும்மா நடந்து போனா போதும், அவர் தலையில கை வச்சு ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் சும்மா நடந்து போனாலே அவர் நடக்கிற பாதையில அவருக்கு நிழல் படுவதற்காக அநேக வியாதிஸ்தர்களை கொண்டு வந்து வைத்தார்களாம். அல்லேலூயா. அவருக்கு நிழல் படட்டுமே என்று சொல்லி அவருக்கு நிழல் படுபடியாய் அவர் நடக்கிற பாதையில நிழல் படுகிற இடத்துல திரளான வியாதியஸ்தர்கள், பாருங்க, ஊனர்கள், சப்பானிகள், ஸ்தோத்திரம், பிசாசு பிடித்தவர்கள், பலதரப்பட்ட வியாதி உள்ளவர்கள் எல்லாம் என்ன செய்தார்களாம்? பேதுரு நடந்து போகிற பாதையில கொண்டு வச்சார்களாம். பேதுரு யாருக்காக ஜெபமணில கையை வைக்கல, அவர் சும்மாதான் அந்த வியாதியஸ்தர்கள் மத்தியில அவர் நடந்து போகத்தான் ஆரம்பிச்சாராம். அவருக்கு நிழல் யார் யாருக்கு மேலெல்லாம் பட்டதோ நிழல் பட்ட அத்தனை பேருமே சுகமானார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியில இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் விட்டேன் என்று சொல்லி வந்த அந்த பக்தனை ஆண்டவர் கைவிடல. எல்லா பரிசுத்தவான்களை பார்க்கலும் கர்த்தர் அதிக வல்லமையாக ஆண்டவர் பயன்படுத்தினார். புதிய பாட்டினுடைய சபையை ஸ்தாபிப்பதற்கும் கர்த்தர் அவனையே தேவன் பயன்படுத்தினார். இந்த அளவுக்கு பேதுருடைய வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்தி கர்த்தர் ஆசீர் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரலோகத்தில் அவனுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை பாருங்க. வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் விவிதமாய் சொல்லுகிறது. வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 14வது வேத வசனத்தை ஒரு வருஷத்தமாய் வாசிப்போம். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 பேருடைய நாமங்களும் அதில் பதிந்திருந்தது. அல்லேலூயா. பாருங்க, பரலோக ராஜ்யத்தினுடைய பாருங்க அதனுடைய அஸ்திபார கற்கள் 12 அஸ்திபார கற்களை அது நகரத்திற்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரா. அந்த 12 அஸ்திபார கற்களிலும் பாருங்க இந்த இயேசு கிறிஸ்து, அவர்தான் ஆட்டுக்குட்டியானவர், அவருடைய அப்போஸ்தலருடைய நாமங்களை பெயர்களை அதிலே கர்த்தர் பதித்திருந்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலருடைய பெயர்களை அதை பதித்தா பைபிளை சொல்லுது முந்தினவன் யார்? பைபிளை சொல்ல முந்தினவன் சீமோன் பேதுரு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. முதல் அஸ்திபார கற்கள்லயே யாருக்கு பேர் தான் ஆண்டவர் பதித்திருக்கிறார்? ஸ்தோத்திரம், சீமோன் பேதுருடைய பெயரை கர்த்தரங்கே பதித்திருக்கிறார். அல்லேலூயா. வருகிற அவர்கள் அத்தனை பேருமே அந்த பேரை பார்க்கிற அளவில்
அஸ்திவார கற்களினுடைய முதல் பேரே இந்த சீமோனுடைய பேர் பரலோகத்துல கர்த்தர் அஸ்திவார கற்களை எழுதி வைத்து அந்த அளவுக்கு உலகத்தில் மாத்திரமல்ல பரலோகத்தில் கர்த்தர் கனப்படுத்தி வைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இயேசுவுக்காக ஏதாயிலும் ஒன்றை கிறிஸ்துவுக்காக நம்முடைய வாழ்க்கையில நாம் இழப்போம் என்று சொன்னால், அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், அமிதமாய் கிறிஸ்துவுக்காக இழக்கிறவர்களையும் அமிதமாய் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கிறவர்களையும் கிறிஸ்து ஒரு நாளும் அவர் வெட்கமடைய விட மாட்டார். ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். கட்டாயனுடைய வாழ்க்கையில பூமியிலும் கர்த்தரவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். பரலோகத்திலும் கர்த்தரவர்களுக்கு நல்ல மேன்மையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக அவன் என்ன செய்தார்? அவன் விட ஆரம்பித்தான். பாருங்க, அதே லூக்கான சுவிசேஷம் 19வது அதிகாரம், லூக்கான சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். லூக்கான சுவிசேஷம் 19வது அதிகாரம் 8வது வசனம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். அல்லேலூயா. நான் முதலாவது வாசித்தோம், அங்க ஒரு ஐஸ்வர்யவானுக்கு நீ கொடுன்னு சொன்ன பிற்பாடு அவனுக்கு என்ன செய்யல? கொடுக்க மனம் இல்லை. ஏழைகளுக்கு விற்று கொடுப்பதற்கு அவனுக்கு மனம் இல்லை. இதனால அவனுடைய குடும்பத்துல யாரும் ரட்சிக்கப்படல, அவனும் ரட்சிக்கப்படல. அவனுடைய குடும்பத்துல யாரும் ரட்சிப்பு இல்லாம அவன் போனான், நித்திய ஜீவன். அதனால அவனுடைய வீட்டாரை இழந்து போனாங்க. ஆனா இங்க நான் வாசித்து பார்த்தா சகேயு, இவன் ஒரு ஐஸ்வர்யவான் தான். அவன் ஆயத்துறையில வேலை பார்க்கிறவன், ஆயக்காரருக்கு தலைவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆனா இவன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாகத்தான் இருக்கிறான். ஆனா ஒரு நாள் இயேசு கிறிஸ்து இவனை சந்தித்து, இவன் இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு காட்டத்தை மரத்தில் அவன் ஏறி இருந்தான். அவன் நாளுக்குள்ளனாய் இருந்ததுனால அந்த ஜனக்கூட்டத்துல இயேசுவை பார்க்க தன்னால முடியாததுனால அவர் வருகிற வழியில என்ன செய்தான்னா, நிற்கிற ஒரு காட்டத்தை மரத்துல ஏறி இருந்து அந்த இயேசுவை எப்படியாவது பார்த்துருன்னு, இவ்வளவு ஜனக்கூட்டம் இயேசுவை பின்பற்றுகிறார்களே, இவ்வளவு அற்புதங்கள் இவரை கொண்டு நடக்கிறதே, இவருடைய முகத்தை நாம எப்படியாவது ஒருக்க பார்த்துடணும், எப்படி இருக்கிறாரு பார்த்துடலாம்னு சொல்லி அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான் இயேசுவை பார்ப்பதற்காக காட்டத்தை மரத்துல அவன் ஏறி இருந்தானாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசு அந்த இடத்துல வந்த வேளையில தன்னை பார்ப்பதற்காக ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இந்த காட்டத்தை மரத்துல ஏறி இருக்கிறானே என்பதை தன் நாவில் அறிந்தவர் அந்த இடத்தில் வந்த பொழுது அவரே அண்ணாந்து அவனை பார்த்தார். அல்லேலூயா. அண்ணாந்து அவனை பார்த்து அவனை கூப்பிடுகிற, சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுல நான் தங்க போறேன் என்று சொன்னார். உடனே பாருங்க, முன் பின் யோசிக்கல. பாருங்க, ஐயோ என் வீடு எப்படி இருக்குமோ, என்ன சூழ்நிலை இருக்குமோ, மனைவியை இப்போ ஆயத்தமா இருப்பாளோ, என்ன ட்ரெஸ் எடுத்திருப்பாளோ, பிள்ளைகள் என்ன கண்டிஷன்ல இருக்குமோ, வீடெல்லாம் பெருக்கி இருப்பாங்களோ, சுத்தமா இருக்குமோ அசுத்தமா இருக்குமோ, முன்பின் எதையுமே அவன் யோசிக்கல. பாருங்க, முன்பின் யோசிக்காம உடனே என்ன செய்தானா, பைபிள் சொல்லுகிறது, வேகமாய் அவன் இறங்கி வந்தானாம். அல்லேலூயா. இயேசு அழைத்த பொழுது அவன் வேகமாய் இறங்கி வந்து என்ன செய்தானா, இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அவன் அழைத்து கொண்டே போனான். அல்லேலூயா. பாருங்க, அவன்கிட்ட வேற ஒண்ணுமே சொல்லல, உன் வீட்டுலதான் நான் தங்க போறேன் சரியோ அப்படி என்று சொன்னார். அவ்வளவுதான். பாருங்க, இப்ப இயேசு கூட அவன் நடக்கிறான், இயேசுவை கூட்டி கொண்டு போகிறான், வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறனால இயேசுவோடு கூட அவன் நடக்கிறான். இயேசுவோடு கூட கொஞ்ச நேரம் நடக்கும் பொழுது அவனுக்குள்ளால ஒரு பாவ உணர்வு வருகிறது. பாருங்க, தனக்குள்ளால ஒரு பாவ உணர்வு வருகிறது. ஏன்னா இவன் சில நேரங்கள்ல மற்றவர்கிட்ட வரி வசூலிக்கும் பொழுது அவன் கூடுதலாக அரசாங்கம் விதிக்கிற வரியை விட கூடுதலாக இவன் வரி போட்டு அதை தனக்காக அவன் சம்பாத்தியம் பண்ணி நிறைய ஆஸ்தி சேர்த்து இருக்கிறான்.
இப்ப இயேசு கூட அவன் கொஞ்ச நேரம் நடக்கிற நேரத்துல அவனுடைய மனசாட்சி வாதிக்கிறது, பாவ உணர்வு வருகிறது. ஐயோ, இந்த இயேசுவெல்லாம் நம்ம வீட்டுக்கு அழைத்து கொண்டு போறோமே, நம்ம இவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறோம், எத்தனை பேருக்கு வயிற்றில் அடித்து இருக்கிறோம், எத்தனை பேர்ட்ட அநியாயமா வட்ட அந்த ஸ்தோத்திரம் வரிய கூட போட்டு நம்ம வாங்கி இருக்கிறோம், இப்படி நாம் அநியாயம் செய்த பாவி அல்லவா, இந்த இயேசு நம்ம அழைத்து கொண்டு போறோமே, அவர் நம்ம வீட்டுக்கு வர்றதற்கு கூட நாம தகுதி இல்லைன்னு சொல்லி அவன் உணர்ந்தவன் என்ன செய்தான்னா, இயேசு வீட்டுல வருதுக்குள்ளாகவே இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், இயேசுவே, என் ஆஸ்தியில நான் பாதியை வித்து நான் என்ன செய்யறேன், நான் ஏழைகளுக்கே நான் கொடுத்து விடுகிறேன்னு சொன்னான். அல்லேலூயா. நான் யார் யார்கிட்டெல்லாம் அநியாயமாக நான் வாங்கினோ, நான் அநியாயமாய் வாங்கினதை நாளைத்தனையா திரும்ப கொடுக்கிறேன். ஆனா அதே நேரத்துல எனக்கு இருக்கிற ஆஸ்தியில பாதியை விற்று நான் ஏழைகளுக்கே நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னான். பாருங்க, ஸ்தோத்திரம், எவ்வளவு தன் ஆஸ்தியை கிறிஸ்துவுக்காக இழப்பதற்கு முன் வருகிறான். பாருங்க, தன் ஆஸ்தியில பாதியை இழக்குவதற்கு ஒப்பு கொடுக்கிறான். நான் பாதியை வித்துறேன், அதையெல்லாம் நான் ஏழைகளுக்கே நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி தன் ஆஸ்தியை கிறிஸ்துவுக்காக அவர் சொல்லாமலே இழப்பதற்கு அவன் அர்ப்பணித்தான். பாருங்க, அவ்விதமாய் அவன் அர்ப்பணித்த வேளையில உடனே இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அடுத்த வசனத்துல நான் வாசித்து பார்க்கும் பொழுது, 9வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். அல்லேலூயா.